வணக்கம் and welcome to Just Relax with me கனிமொழி. Every day நம்மளோட ஷோல நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக சூப்பரான விஷயங்களை காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோட ஜஸ்ட் ரிலாக்ஸில் ஆப்வியஸாக கபாலி படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். நாளைக்கு ரிலீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம வேறு ஏதாச்சும் பேசினா எது எப்படிங்க நியாயமாகும்? ஸோ அதனால் இன்றைக்கி முழுக்க கபாலி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கபாலி படத்தோட வெயிட்டிங்னு பார்த்தீங்கன்னா இத்தனை மாதம் இருக்குப்பா ரிலீஸ் ஆக அப்படின்னு சொன்னோம். பட் அது அப்படியே குறுக்கி இத்தனை நாட்கள் தான் இருக்குது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பட் இப்போ எங்கே வந்து நின்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் நம்ம கபாலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான நாளும் கூட. தெரியோட 100th டே தான் வந்து நாளைக்கு. ஸோ அதே தினம் வந்து கபாலியோட ரிலீஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ கபாலி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார் ரஞ்சித். அண்ட் லீட் ரோலில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. ராதிகா அப்தே வந்து இவங்களுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து தன்ஷிகா கலையரசன் போன்ற பலர் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நமக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லிரிசிஸ்ட் விவேக் வந்து அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் விவேக், பாடலாசிரியர். கபாலி திரைப்படத்தில் உலகம் ஒருவனுக்கா அப்படின்ற பாடலில் தமிழ் ரேப் லிரிக்ஸ் ஒரு 8 லைன்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ரஞ்சித் சார் வந்து நான் மெட்ராஸ் பார்த்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு மெட்ராஸ் திரைப்படமே. அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அவரை பார்த்து நான் ரொம்ப வியந்த ஒரு இடங்கிறது வந்து கபாலின்ற டைட்டில் இந்த படத்துக்கு அவர் சூஸ் பண்ணதும் அதுக்கு அவர் கொடுத்த காரணங்களும். பொதுவாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு மத்தியில் அதிகமாக இருக்கிற பேர் கபாலி அப்படின்ற பேர். அந்த பேரை இது வரைக்கும் சினிமா எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதுலேருந்து மாற்றி அந்த இமேஜை மாற்றுற மாதிரி கபாலின்னு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு அந்த பேரை வச்சு சமுதாயத்தோட பார்வையை வேறு மாதிரி மாற்றுற அந்த அவரோட எண்ணம் அது ரொம்ப புனிதமாக இருந்தது. அந்த இடத்துல நான் அவரை பார்த்து ரொம்ப பெருசாக வியந்தேன். ஆனால் இந்த பாட்டு ஒர்க் பண்ணும்போது நான் ரஞ்சித் சாரோட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்குள்ளே தேவைப்பட்ட லைன்ஸ் இது. நான் எழுதின லைன்ஸ் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே எழுதி அனுப்பணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் டைரக்டரோட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அப்புறம் கிடைக்கல. நான் எழுதின வரிகள் வந்து இந்த படத்தோட கதைக்கும் களத்துக்கும் தேவையான வரிகள் தான். ஆனால் அது ரஜினி சாரோட இமேஜையும் சார்ந்ததாக இருக்கும். முக்கியமான ஒரு இஷ்யூ பற்றி நான் அதில் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு 8 லைன்ஸ் தேவைப்பட்டது என்கிட்டேருந்து. அதில் நான் என்ன இவ்வளோ வருஷமாக அவரை பற்றி யோசிச்சிருந்தனோ அதை சொல்லலான்னு நினச்சினோ அதை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன்னா, அவர் வந்து வெகு சில பேர் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அவர் தமிழரா, இங்கே பிறந்தாரா அப்படின்ற மாதிரி. ஒரு 40 வருஷம் தமிழர்களோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து அப்படிப்பட்ட கேள்வி கேட்குறது நியாயம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் எங்கே பிறந்தா அட உனக்கு என்ன போடா, தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டா அப்படின்ற வரிகள் அதுக்காக எழுதப்பட்டது. அது ஏன் அப்படின்னா யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது கஷ்டமான டைம்ஸில் வந்து நமக்காக நின்றுருக்காங்களான்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி ரஜினி சார் கஷ்டமான டைமில் தமிழ்நாட்டுக்காக வந்து நின்றுருக்காரு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அவர் காவேரி இஷ்யூவில் நமக்காக பேசினதாக இருக்கட்டும், இல்லை அவரோட மண்டபத்தை திறந்து ஃப்ளட் டைமில் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டதாக இருக்கட்டும், இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி டைமில் அவர் கூட இருந்திருக்காரு. ஸோ உணர்வால் அவர் ஒரு தமிழர் தான் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக அந்த வரிகள் எழுதினது. இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெருப்புடா எழுதினார் இன்னும் நண்பர் அருண்ராஜா காமராஜ் அவர்கள், உமாதேவி அவர்கள், அவங்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் சூப்பராக எழுதியிருக்காங்க இந்த படத்தில். அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான களம் ஒரு பெரிய தளம் இது ரஜினி சார் படங்கிறது. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவர் அந்த பெருந்தன்மையோடு அவர் ஒத்துக்கலைன்னா அது நடந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ ரஞ்சித் சாருமே அவர் இது வரைக்கும் ஒரு டெக்னிக்கல் டீம் அவரோட இருந்திருக்காங்க. அது அப்படியே இந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு. சந்தோஷ் சாரோட மியூசிக் இன்றைக்கி மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த நெருப்புடான்ற பாடலும் அது சார்ந்த அந்த பிஜிஎம்மும் வந்து இன்றைக்கி பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை என்கரேஜ் பண்ண ரஜினி சாருக்கும் தானு சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் எங்களை மாதிரி லிரிசிஸ்ட்டை சூஸ் பண்ண சந்தோஷ் சாருக்கும் என்னோட பெரிய நன்றிகள். என்னென்னா ரஜினி சார் படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் ஃபுட்டிங்கில் தான் இருக்கும். இன்றைக்கி எங்களுக்குமே டிக்கெட் கிடைக்கல. அதுதான் எடிட்டர் சார் கூட போட்டிருந்தார், ட்விட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கே டிக்கெட் கிடைக்காத அளவு ஒரு க்ரேஸ் இருக்குது. அது வந்து நான் முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய கேள்விப்படுவேன், 4 மணிக்கே காலைல தேட்டர் போயிட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க டிக்கெட்ஸ்க்காக மக்கள் அப்படின்ட்டு. அந்த கிரேஸ் இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு மனுஷனால் அதே மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடு இயங்க முடியுது, இத்தனை பேரை அவரோட அந்த காந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது.
இவ்வளோ வருஷங்கள் டாமினேட் பண்ண ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வெகு சில பேர் தான் இருக்காங்க. பல வருடங்கள் கழித்தும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸோடு இருக்கிறவங்க. ஸோ அது ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது. நாங்களும் சந்தோஷமாக வெயிட் பண்ணுறோம் கபாலி பார்க்கறதுக்காக. ஆனால் டிக்கெட் கிடைக்கல. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம், மதிக்கிற ஆளா நீ விடியல, விரும்பிடும் காபாலி. ஸோ சூப்பர் ஸ்டாரை ஒரு பெருசாக ஒரு பயங்கர டானாக ஒரு 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 எமோஷ்னலான ஒரு படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த மூவி. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்சமான படமாக இருக்கும். இது ரஜினி சார் படத்தில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரையும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கமர்ஷியலைஸ் படமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா என்னோடய ஃபேவரட் ஆக்டர், ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஆக்டர் அவங்க. ரஜினி சார் கூட நானும் ஒரு சீன் மட்டும் ஷேர் பண்ணி நடிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக அமையும்னு காத்துட்ருக்கேன். நானும் கபாலி படத்துக்கு என்னோடய எல்லா வித நல்வாழ்த்துக்களும். அதோட அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். டீசர் எல்லாம் சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ் இப்போவே வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூவி கபாலி. ஸோ May 1st, 2016 ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா கபாலியோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் சொல்லவே வேண்டாம், இட்ஸ் பீன் ட்ரெண்டிங் ஆல் த சோஷியல் மீடியாலேருந்து, டெலிவிஷன்லேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா கபாலி 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 தான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த ஒரு ரூபத்தில், இந்த ஒரு கேரக்டரில் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ரஞ்சித் சார் ஓட டிரெக்ஷன், சந்தோஷ் நாராயணோட மியூசிக், அண்ட் அஃப்கோர்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் in the role of a gangster. So I'm really as a huge ரஜினி சார் ரசிகன் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் இவர் என்ன சொன்னாலும் நான் உனக்கு கபாலிடா சொல்லியே வெறுப்பேற்றிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் கபாலி டீம் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ரஜினிகாந்த் சார் இந்த லுக்கில் எப்படி இருப்பாருன்னு பார்க்குறேன். 3 cheers for ரஜினி சார். கபாலிடா. கபாலி பேரை கேட்டேன்னு சும்மா அதிருதில்ல, அங்கேயே அசந்துட்டோம். அதாவது நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய படம் சீக்கிரம் தேட்டரில் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோ கம்பல்சரி பார்த்துருவேன். இந்த படத்தையும் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கபாலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஐ எம் கியர்ட் அப் ஃபார் த ஷோ. ரஜினி சாரோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது வந்து ஒரு வழக்கம், ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை வந்து இந்த தடவையும் நான் வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல. ஐவ் ஆல்ரெடி ரிசர்வ் மை டிக்கெட்ஸ். மிட் நைட் ஷோ எங்கே நடந்தாலும் அதை நான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டே நிச்சயமாக இன்னொரு ஷோவும் பார்க்க போகிறேன் வித் ஃபேமிலி. சூப்பர் ஸ்டார் சார், திஸ் நோபடி டு பீட் யூ. வி ஆல் லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான்லாம் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே நான் தலைவர் ரசிகர் தான். தலைவரை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் ரஞ்சித் சாரோட காம்பினேஷன், மெட்ராஸ், அட்டகத்தி, இந்த மாதிரி சூப்பர் படம் எடுத்த ரஞ்சித் சார் வந்து தலைவர் வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ நிச்சயமாக வந்து சொல்லவே தேவையில்ல, மிகப்பெரிய ஹிட்டு. கபாலிக்காக வெயிட்டிங். கபாலிடா, நெருப்புடா. கபாலி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு படம். எங்களோட எடிட்டர் பிரவீன் சார் வந்து படத்துக்கு எடிட்டராக இருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் தலைவர் தானு சார், ரஞ்சித், ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து தி ஃபாஸ்டஸ்ட் வியூ ஆஃப் டீசர் அப்படின்றது வந்து ஏஷியாலேயே வந்து திஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ இன்னும் இட் வில் கிரியேட் மோர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இட் வில் பிரேக் மோர் ரெக்கார்ட்ஸ். ஹாப்பி to wish the entire team Kabali a fantastic and successful film. I am just another Rajni sir maniac. I'm a Rajni sir fan actually, a huge fan. I'm also like completely excited and just can't wait for the release of the film, and huge superstar fan, and yeah, Kabali. கபாலி டீசர் ஆப்வியஸ்லி வந்து ஒரு நேஷன் வைடு ஃபினாமினன் க்ரியேட் பண்ணது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் வந்து ஒரு தீவிர தலைவர் ஃபேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அந்த டீசர் ரிலீஸ் ஆன டைமில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல காரில் போயிட்டு இருந்தேன். ஓரங்கட்டி நிறுத்தி அந்த டீசரை பார்த்துட்டு தான் என் வேலையை வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தலைவரை திருப்பி வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற திருப்பி அந்த கூஸ் பம்ஸ், அந்த புல்லரிப்பு வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட்
வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ட்ரெய்லர் அண்ட் ஆப்வியஸ்லி டு த ரிலீஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஒரு மாபெரும் வெற்றியாக அண்ட் தலைவர் வந்து திருப்பியும் அவரோட பீக்கு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு அண்ட் ஜனங்க மனசில் வந்து அவர் ஒரு நீங்கா இடத்த பிடிச்சிட்டாரு. பட் மேலும் மேலும் வந்து தலைவர் புதுசாக விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆசை தான். அண்ட் கபாலி ஐ திங்க் டெஃபினெட்லி வில் பி சம்திங் லைக் கபாலி வெயிட்டிங்கில் தான் பயங்கரமாக இருக்கிறோம். டிக்கெட்ஸ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே முடிஞ்சிருதுன்றாங்க. நம்ம வந்து சும்மா 2 பேர் 3 பேரை போய் பார்க்குற படம் கிடையாது. இது போனால் 10 பேர் 20 பேர் 30 பேராக போனோம். ஸோ அதுக்காக டிக்கெட்டுக்கு அவ்வளோட இருக்கேன். யாராட்ட டிக்கெட் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணி தந்துருங்க. தேங்க்யூ. கபாலி 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 சொல்ல முடியாது, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். மியூசிக் வந்து தாறுமாறாக இருக்குது. அண்ட் ஆஸ் எக்ஸைட்டட் as you are, I am also about கபாலி. ஸோ see you in the theatres. கபாலிக்கு வந்து எல்லாருமே வெயிட்டிங்க. கபாலி வந்து வெயிட்டிங். அது எப்போ வந்து பெருசாக பாம்பாக அப்படி எரிமலையாக வெடிக்கும், அப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ கபாலி எல்லாருக்கும் சந்தோஷம் கொண்டு வரட்டும், எல்லாருக்கும் நன்மைகள் கொண்டு வரட்டும். கபாலிக்கு நான் வெயிட்டிங்க. யார் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப வெயிட்டிங், ஆவலோட வெயிட்டிங். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன். நெருப்புடா. Okay, so I'm just waiting to see Kabali. ரஜினி சார் எல்லாருக்கும் ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிறைய வருஷக்கு அப்புறம் ஹீஸ் கம்மிங் பேக் வித் செம்மையான கெட்டப். ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு யங் ஹீரோ கெட்டப். அண்ட் again he gets back to the salt and pepper look. So we all excited to see Kabali. So really exciting to see Kabali. Yeah, and I'm sure the movie is going to rock. என்ன சொல்கிறது, வேறு லெவலுங்க. சொல்கிறார்ல கபாலிடா, அதில் தெரியுது. அப்புறம் அந்த வாக் எனக்கு அப்படியே வந்து பில்லா ரங்கா அதெல்லாம் அந்த டைமில் பார்த்த தலைவர் அப்படியே தெரிகிறாரு. வேறு லெவலுங்க. கண்டிப்பாக படம் எப்போ பார்ப்போன்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். தேங்க்யூ. சரி, as a ரஜினி சாரோட ஃபேனாக நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து கண்டிப்பாக ரஜினி சார் இந்த படத்தில் பிடிக்கும். அவரை வந்து எப்படி பண்ணணும்னா, அவரோட பர்சனல் ஜேர்னியாக, அந்த கபாலியோட கேரக்டரோட பர்சனல் ஜேர்னியாக இந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இந்த படத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கோணத்தோடு பார்க்க சொல்லி தான் ஐ வில் அட்வைஸ். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக். ஸோ கபாலி படத்துக்கான இத்தனை நாள் வெயிட்டிங்க்கு அப்புறம் இன்னும் சில மணி நேரத்தில் நம்ம படத்தை போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹாப்பி நோட்டோட இன்னைக்கு நம்ம ஷோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kanimozhi signing off and just relax.